ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க? மினி விளாக் அப்படின்னா என்னோடய பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்னோடய அவுட்ஃபிட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் குளித்து கிளம்பி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு தாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட உஷா தேட்டர் முக்கு பெண்டு திரும்புகிற இடத்துல இருக்கிற கோட்டமாரியம்மன் கோயில் தான். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எனக்கும் இங்கே தான் பேர் வச்சாங்க, பாப்பாவுக்கும் இங்கே தான் பேர் வச்சாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாசி 1ஆம் தேதியிலேருந்து கோயில் ஸ்டார்ட்டு. கரெக்டாக என் பர்த்டே அன்னையிலேருந்து கோயில் ஸ்டார்ட் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஐயர் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து ரொம்ப ஒவ்வொரு டைமும் வரும்போது கேட்பா, இங்கே தானே எனக்கு பேர் வச்சோம், இங்கே தானே பேர் வச்சோம் அப்படின்னு. இந்த சாமி நம்ம உள்ளே போகும்போது கும்பிடணும், ஆனால் நாங்கள் வெளியே வந்துட்டு தான் கும்பிட்டோம். ஆடி மாதம் எல்லாமே நான் கூழ் ஊற்றுவேன், இல்லாட்டினா சாப்பாடு போடுவேன், இல்லாட்டினா மங்கிலியமும் கொடுப்பேன். அதோடு அப்படியே நம்ம நேராக கிளம்பி மாமாவோட அக்கா கடைக்கு தான் வந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு, நான் வந்து இவங்க நாத்தனார் தான் வேணும், பட் ஆனாலும் நான் இவங்களை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மா தர்பூசணி வெட்டி போட்டு தந்தாங்க. சாப்பிட்டு மாமா திட்டிகிட்டு இருந்தாங்க, ஒரு பிளேட்டுக்கு 2 பிளேட் வந்து இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். பசி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு வேண்டாமா, எனக்கு குத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி தங்கம் பரவாயில்ல, ட்ரெஸ் கழட்டிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுனேன். இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யார் வாங்கி கொடுத்தானா, நம்ம எழில் சிஸ்டர், நம்ம சப்ஸ்கிரைபர் எழில் சிஸ்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க. சேரீ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த சேரீ ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் தான். அது போக பூவும் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. மதுரையில் மீட் பண்ணோம். அதோட வீடியோவும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், அக்காவை பார்த்த வீடியோ. இது வந்து பிரீத்தா பாப்பா, திண்டுக்கல்லேருந்து பிரீத்தா பாப்பா எனக்காக கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ பிரீத்தா பாப்பா. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டுட்டேன், சின்ன வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்டா. ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வருஷம் கேக் வைக்கிட்ட முடியலை அப்படின்னு நினச்சேன், பாப்பா வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க, காளிதாஸ் மச்சி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருந்துச்சு, என்னடா அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட 3 பேர்த்தோட ஃபோட்டோ இப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நான் ஹாப்பி. உண்மையாலுமே இந்த வருஷம் பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு கிஃப்ட், அதாவது 3 கிஃப்ட் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே இந்த வருஷம் நான் சர்ப்ரைஸ் தான் ஆனேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.